நம்ம பாட்டி, அம்மா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அக்ஷய தீதின்னு ஒண்ணு இருந்துச்சான்னே நமக்கு தெரியாதுங்க. ஆனா, சமீப காலமா பார்த்தீங்கன்னா, இந்த அக்ஷய தீதின்னு வந்தாலே ஜனங்க எல்லாம் ஒரே இடத்த நோக்கியே போய்க்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அக்ஷயம்னாலே அன்னம்னு பொருள். இன்னைய நாளில அன்னலக்ஷ்மிய மனசார நம்ம வழிபட்டாலே போதுங்க. அவங்க வரதோட அஷ்டலக்ஷ்மிகளும் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாம, இன்னைய நாளில நம்பளால முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தவங்களுக்காவது நம்ம பசி தீர்த்தோம்னா அவங்களுடைய வயிறும் மனசும் மனதார குளிருங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் வந்து சேரும். ஒருத்தவங்களுடைய வயிறு குளிர வைப்பது என்பது எப்பேற்பட்ட புண்ணியம் தெரியுங்களாங்க. அது எப்பேற்பட்ட காசாலும் பணத்தாலும் நகையாலும் வராது. அதனால் நம்ம இந்த நாளில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தவங்களுக்காவது நம்ம கையால் அன்னதானம் செய்யும்போது எல்லா ஆசீர்வாதமும் நம்ம பாட்டி, அம்மா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அக்ஷய தீதின்னு ஒண்ணு இருந்துச்சான்னே நமக்கு தெரியாதுங்க. ஆனா, சமீப காலமா பார்த்தீங்கன்னா, இந்த அக்ஷய தீதின்னு வந்தாலே ஜனங்க எல்லாம் ஒரே இடத்த நோக்கியே போய்க்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அக்ஷயம்னாலே அன்னம்னு பொருள். இன்னைய நாளில அன்னலக்ஷ்மிய மனசார நம்ம வழிபட்டாலே போதுங்க. அவங்க வரதோட அஷ்டலக்ஷ்மிகளும் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாம, இன்னைய நாளில நம்பளால முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தவங்களுக்காவது நம்ம பசி தீர்த்தோம்னா அவங்களுடைய வயிறும் மனசும் மனதார குளிருங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் வந்து சேரும். ஒருத்தவங்களுடைய வயிறு குளிர வைப்பது என்பது எப்பேற்பட்ட புண்ணியம் தெரியுங்களாங்க. அது எப்பேற்பட்ட காசாலும் பணத்தாலும் நகையாலும் வராது. அதனால் நம்ம இந்த நாளில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தவங்களுக்காவது நம்ம கையால் அன்னதானம் செய்யும்போது எல்லா ஆசீர்வாதமும்